ஓகே, ஆஃப்டர் எ வெரி லாங் எபிசோட் திருப்பி வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பேச போகிறது இதை பற்றியும் பேச போகிறது இல்லை, பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ போயிட்டு ஒரு மூவி கேம்ஸ் ஃபிலிம் கேம்ஸ் நீங்கள் வந்து அது இல்லை, அதெல்லாம் கோகுல் வேணும், கார்த்திக் வேணும், ஜனா வேணும், பார்த்தீங்களா? அவங்களா எல்லாமே புரியல. பிராண்ட் நியூ கேம் இது வரைக்கும் ஆர்ஜின் இன்னும் இந்த எபிசோட் கொண்டு வந்த உடனே நாங்கள் இதை வந்து இது பண்ண போகிறோம். நல்லது, காப்பிரைட் இது பண்ண போயிட்டு இன்னும் நல்ல டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு லாயர்ஷிப்பில் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் மாரல் ரைட்ஸ் கரெக்டா அதான் வரும். இதுக்கு பேட்டன்ட் வாங்க போகிறோம். பேட்டன்ட் ஓகே. ஃபர்ஸ்ட்டுன்னு எதுனா கெஸிங் த மூவி ஃப்ரம் தி போஸ்டர். 3 பேரில் ஒரு ஆள் வந்து இவன் எடுத்து என்ன பண்ண போகிறான்னா, ஜஸ்ட் ஒரு போஸ்டரை பார்த்து அந்த போஸ்டர் இருக்கிற எப்படிலாம் ஆர்டிஸ்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, ஹீரோ, ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எதுவும் சொல்லாமல் அந்த போஸ்டர் மட்டுமே அவன் டிஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தமிழ் படம்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதனால் வேணும்னா ஃபேமஸான ஹாலிவுட் படம் எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ் படம் மட்டும் தான், ஹாலிவுட் மட்டும் தான். கிட்ட வந்துடுறேன் கிட்ட வந்துடுறான் இன்னும் கிரி இல்லைடா கேமரா வச்சிட்டான். லெட்டர் பாக்ஸ் இருக்குது அதில் இல்லை ப்ரோ. லெட்டர் பாக்ஸ் இல்லை இருக்குது. ஸோ இப்போ ரெண்டம்னா ஒரு தமிழ் படம் எடுத்து நான் போஸ்டர் பற்றி சொல்லலாம். ஆமாம், ஃபேமஸாக இருக்க மாதிரி இருப்பாரு. ஃபேமஸாக அதான் பண்ண மாட்டேன், புதுசாக படமாக போகிறேன். சரி 3 அதான் டஃப் ஆகிக்கலாம். நிறைய போஸ்டர்ஸ் நீங்கள் 3 லைஃப் அதான்டா, அதான் இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம். நான் வந்து இப்போ டஃப்பாக கொடுக்கணுமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொடுக்கணுமா? 5 இருக்குடா. நீ பார்த்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி வரும். அது நீ யாருக்குமே 2 பேருக்குமே தெரியலன்னா நீ ஓப்பன் பண்ணலாம். சரியா? ஓகே. போஸ்டரோட பேக்ரவுண்ட் क्वेश्चंस கேட்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கு. ஓகேவா? ஃபுல் ஒயிட் plain white ஸ்டுடியோ ஒயிட். ஓகேவா? ஓகே. 2 சப்ஜெக்ட் இருக்காங்க இதுல. 2 சப்ஜெக்ட் வந்து ட்வின்ஸ். ஓகேவா? ட்வின் இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட்டோட ரெண்டு ரெப்ளிகா மாதிரி 2 சப்ஜெக்ட் இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு போர்ட் கேம் ஆன செஸ் ஆடுறாங்க. விக்ரம் வேதா லைஃப் 3 போயிடுச்சு. 1 போயிடுச்சு. சதுரங்க லைஃபா சதுரங்க வீட்டு. ஓகே 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 சொல்றேன். சொன்னாவே நான் சிம்பிளா போனேன். தயவு செஞ்சு இதே சிம்பிளா நான் ஏதோ வந்தா எப்படியோ செஸ் போர்டு ஒரே கேரக்டர் என்ன ப்ரோ காட்டு ஒரே கேரக்டர் இருப்பாங்க. போஸ்டர்ல எப்படி 2 பேரும் அவங்கள இருப்பானுங்க அதுல. ஓகே ஓகே பா 3.6 ரேட்டிங். ஃபக் பாத்து நல்ல படம் சொல்லலாம். திரும்ப நான் ஈஸியான இது போறேன். ஏன் இப்போ நான் ஈஸியா போறேன்னா வந்து மற்ற படத்துக்குலாம் வந்து இந்த போஸ்டர் பார்த்துருக்க மாட்டேங்க நீங்க. ஃபேமஸ் ஆகிருக்கு அதெல்லாம். சரி, இந்த போஸ்டரில் வந்து ஃபுல் பேக். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் பிளாக். ஓகே, அதில் வந்து சப்ஜெக்ட் ஒருத்தர் தான். அப்புறம் நான் வந்து அதே தான் ரெப்ளிகா, அவனுடைய இன்னொரு செல்ஃப் மாதிரி பக்கத்துலேயே இருக்கானா. ஆமாம், இங்கே ஒரு சப்ஜெக்ட்னா இந்த இடத்துல இன்னொரு அவனுடைய ரெப்ளிகா அங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து அவனுடைய பாஸ்ட் செல்ஃப், அவனுடைய பர்ஃபெக்டான செல்ஃப். ஓகேவா? இந்த சைடில் வந்து அவனுடைய ப்ரெசன்ட் செல்ஃப் கொஞ்சம் ரக்கடான இது. என்ன படம்? அவ்வளோதானா? அவ்வளோதான். 24 அப்புறம் இந்த ரக்கடான செல்ஃப் சொன்ன பார்த்தியா? 24 இல்லை போச்சு. ஐயோ, ரக்கடான செல்ஃப் சொன்ன பார்த்தியா? அவனுக்கு வந்து பிளாக் வேறு பின்னாடி ஃபுல் ஸ்டுடியோ பிளாக் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து லைட்டிங் வந்து ஒரு சைடில் மட்டும் லைட்டிங் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து அவனுக்கும் ஒரு சைடில் மட்டும் லைட்டிங் இருக்கும். கேளு, இந்த சைடில் இருக்கா ப்ரெசன்ட் செல்ஃப் சொல்கிறேன். இல்லை வெறும் ஃபேஸ் மட்டும் தான். 2 பேரும் வெறும் ஃபேஸ் மட்டும் தான். இந்த சைடில் இருக்கிறவனோட வந்து ஒரு கிளாஸ் போட்டிருப்பான். அவனுக்கு வந்து ஒரு ஸ்கார் ஒன்று இருக்கும். கிளாஸ்னா இந்த ஓட்ட கண்ணாடி. அப்புறம் சரி, இன்னும் ஓகே உங்களுக்கு புடி கண்ணாடி போட்டிருப்பான். யங் செல்ஃப் தெளிவாக இருப்பான். யங் செல்ஃப் வந்து தெளிவாக இருப்பான். ஐயோ, உனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் டைம் கூட இல்லையா? பழைய படமா இப்போ அந்த படமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. போஸ்டர்ஸ் மட்டும் தான். போஸ்டர்னா போஸ்டர் மட்டும் தான். போஸ்டர் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சிம்பிள், இது மாதிரி ஒன்றும் இல்லை. டைட்டில் ஃபிலிம் டைட்டில் வந்து டெக்ஸ்ட் எங்கே இருக்குது? ப்ரெசன்ட் செல்ஃபோட வழியில். ப்ரெசன்ட் செல்ஃப்னு வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து படம் பார்த்துறேன், அதனால் வந்து தெரியுமா படத்தில் வந்து அவன் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஃபேஸ் தான் வந்து இப்போ ஃபிலிமில் போஸ்டர்லாம் அந்த சைடில் இருக்குது. அவனுடைய யங்கர் செல்ஃப் தான் வந்து இந்த சைடில் இருக்குது. ரைட்டில் வந்து எங்கள் செல்ஃபு, லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து ப்ரெசென்ட். ப்ரெசென்ட் வந்து யங்கர். லெஃப்ட்டில்
இவனுக்கு தான் டெக்ஸ்ட் இருக்கு. சரி, இவன் அடியில தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கு. ஆனா தழும்பு இருக்கு. அந்த பிரசன்ஸ்லாம் வந்து ஒரு கண்ணாடியும் தழும்பு. அதான் அன்பே சிவம் வரும். அன்பே சிவம். நான் யோசிச்சேன். இவனுக்கு கஷ்டமா வந்து நல்ல ஃபிலிம்ஸே. அதான் தேர்ட் ஃபிலிமே வந்து நான் இதுவே கஷ்டம், ரொம்ப ஈஸியா போறோம். ஓகேவா? இதானே நல்லா இருக்கு. இந்த போஸ்டர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகே, படத்தோட ப்ரொடாகனிஸ்டோட ஃபேஸ் வந்து பிளட்டால ஸ்மேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? பிளட்டாலேயே அந்த ஃபேஸ் வந்து அப்புறம் ஒரு மொத்தம் பிளட்டோட டிராப்ஸ்லாம் அப்படி கீழே ஊற்றினுக்கு. லியோ வந்தப்போ ட்ரெண்ட் ஆச்சு அந்த போஸ்டர். எல்சின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் பண்ணாங்க. புதுக்கோட்டை ஃபோர்த் ஃபில்மா. சரி, இது வந்து ஒரு இது பழைய ஹவுஸ். ஓகேவா? பழைய வீடு மாதிரி. இதுதான் பழைய வீடுன்னு வச்சுக்கோங்க. கேமரா வந்து கரெக்டாக அந்த டோரை ஃபோக்கஸ் பண்ணிக்குது. டோரையும் சைடில் இருக்கிற விண்டோவை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகேவா? வீடு கலர்லாம் வீடு தான் மொத்தமாகவே இருக்குது. வீடு தான் வந்து அதான் பேக்ரவுண்ட். வீடு தான் வந்து அங்கே மெயினாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து ஏதோ கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு விண்டோ, ஒரு டோரில் வந்து ப்ரொடாகனிஸ்ட் வந்து சாஞ்சு நிற்பான். விண்டோவில் வந்து ஹீரோயின் வந்து இது வச்சுன்னு அவனை பார்க்கல. பட் ஆனால் ஷையாக வந்து கீழே பார்த்துக்கிறான். தெரியுமா? ஹவுஸ் வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி 2000 ஹவுஸ், அதுவும் 2000 கிராமத்தில் இருக்கிற வீடு மாதிரி வச்சுக்கோங்க. கதவுல கூட வந்து அப்படியே திக்கா கட்டையிலே ஒரு கதவு இருக்கும். பார்த்தியா? இந்த இடத்துல ஒரு கட்டை, நடுவில் பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு கட்டை ஒன்று இருக்கும். மேலே அப்படியே டங் டங் சவுண்ட் கூட வரும். ரோமியோ ஜூலியா மாதிரி ஒரு சவுண்ட் வருமா? அந்த இது கதவு அந்த இது ஒன்று இருக்கும். பெரிய லாக் ஒன்று. நீங்கள் கிராமத்துலாம் போய் தெரிஞ்சிருக்கும். சந்திரமுகில ஒரு டமால் அடிக்கும் பாரு, ஒரு இரும்பு லாக் மாதிரி ஒன்று. லாக் கூட தட்டுறதுக்கு டோர் நாப்டா அதுவா? அந்த இதுவா? அப்புறம் இது மேலே மெயின் சொல்லிட்டு பாருங்க. ஹீரோ ட்ரெஸ் என்ன பேரும் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஹீரோ வந்து வெள்ளை வெஸ்டி, வெஸ்ட் சட்டை. ஹீரோயின் வந்து பாவாடை தாவணி. பட் பார்த்துக்கிறா. தள்ளி இருக்காங்களா இல்லை ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க? டோர் வெளில அவன் நின்னுக்கிறான். டோர் வெளில நின்று இப்படி ஜன்னல் வெளில அந்த பொண்ணு நின்னுக்கிறான். ஜன்னல் உள்ள இந்த வீடு உள்ள இருந்து அவ ஒரு மஷையா வெளில பார்த்துக்கிறான். ஓலை வீடுல தானே ஹீரோ இங்க நிற்கிறாரு. ஹீரோயின் வந்து வெளியே இருந்து இப்படி பார்க்குறான். ஓ, ஹீரோயின் வந்து வெளில பார்க்குதா? வீட்டு உள்ள இருந்து வெளில வரான். அதான் இங்கிருந்து ஹீரோவும் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி ஷையா ஒரே டைரக்ஷன்ல, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல பார்த்துக்கிறான். கீழே என்னடா இது நல்லா இருக்கு போஸ்ட். கக போவா இல்ல தெரியும் வேணாம். ஐயோ, நான் சத்தியமா செத்துருப்பேன். போஸ்ட்ல கேட்டா ஒரு பக்கம் தெரியாது. ஐயோ தவிர மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு. நெக்ஸ்ட் எங்க இருக்கு? டைட்டில் எங்க இருக்கு? டைட்டில் வந்து டோர் மேல இருக்கு. பாத்துட்டு போறேன். தெரிஞ்சிரும் போது கரெக்டா அந்த ஹவுஸ் மேல தெரியுதா? ஹவுஸ் அந்த டோர் மேல. டோர் மேல இருக்கா? தமிழ்ல எழுதிருப்பாங்க டைட்டில். தமிழ் எத்தனை டைட்டில் ஃபாண்ட் எத்தனை மாதிரி இருக்கும். எத்தனை வேர்டு? சரி, இதுலாம் ஹீரோ எந்த ஸ்டைல்ல டைம் எந்த டைம்ல வந்து இதெல்லாம் வேணுமா சொன்னா அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிங்க. இல்ல ஹீரோ எந்த ஸ்டைல்ல இருக்காரு? ஒரு மாப்பிளை வேஸ்ட் சட்டை. மாப்பிளைன்னு சொல்ல முடியாது. கேஷுவலான வேஸ்ட் சட்டை. ஹீரோயின் என்ன சொன்ன? பாவாடை தாவணியோட ஹீரோயின் சம்பசனம் படம் நான் நிறைய வாட்டி பார்க்குறேன். நிறைய அக்காங்கெல்லாம் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தோம். ஃபேமஸ்னா சொல்ல முடியாது. பாட்டு ஒரு ஃபேமஸான பாட்டு. தமிழ் தானே சொல்ற? ஹிந்திடா. ஹிந்தி ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சா? ஐயோ, இப்போ நீங்க வந்து 6 சான்ஸ் வருதுன்னு உட்காந்துக்கணும். அவனை பார்த்து 3 தானே. 3 ஆமா. ஏன் நான் செத்து காலியா கூறி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இல்லைன்னு சொல்லிட்டு போலாம். கரெக்டா ஏன் அப்படி பண்றாங்க? ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். சும்மா வேஸ்ட். நீ படம் ஹிண்டோ எனக்கு 3 வச்சுன்னு வெட்டியாகிறான். அச்சூடுன்ற தெரியல தெரிஞ்சிச்சு. அப்படியா? சரி, ஓகே. 4 செகண்ட் உங்க டைம். இருடா.
ஏன்னா பழைய படம்லாம் விடுங்கடா. இந்த மாதிரி கிராமத்து படம்லாம் சொல்லி விடுங்கடா. ராமானி போட்ட நீ போட்ட படம் பார்த்து வர்றான். கையல்ல கடலா கையல் அது பட பேரு கையல் தான். கையல் தானே. கடல் நல்ல போஸ்டர் ஆச்சு. ஐயோ அந்த படம் கூட வர மாதிரி டப்புன்னு எனக்கு பேரு. எனக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சான்ஸ் அந்த செங்கல்ல செய்வாங்க என்ன போடுறது வாகை சொல்லுவான். அது அவன் தருவான். அது என்ன 4 செங்கலுக்கு ஆடுகளமா இல்லை. ஏய் முடிஞ்சிச்சு உனக்கு. நான் தான் வின்னு. ஏய் அதுல 3 முடிச்சிட்டேன். 3 முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணேன். யா வின்னு. வின்னுலாம் இல்ல 3 என்ன சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏதோ ஒரு படம் எது சொன்னேன். சொன்னேன்? நான் என்ன படம் சொன்னேன் தெரியல. 2 தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு படம் சொன்னேன். சொன்னே நீ. ஃபர்ஸ்ட் ஒரு படம் சொன்னேன், செகண்ட் ஒரு படம். இப்போ 2 படம் சொன்னேன். இப்ப 2 படம் சொன்னேன். எது 2? ஆடுகளமா கேட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன படம் சொன்னேன்? செங்கல் படம் நான் பேர் கேட்டேன் உங்ககிட்ட. வாகை சொல்லுவா. வாகே சொல்லுவா கேட்டேன். வாங்கி சொல்லுவா நான் கேட்கல. படம் கேட்ட நீ. முடிஞ்சிச்சுடா பாய். படம் வந்து களவாணிடா. ஏய் அப்ப எனக்கு அரை மார்க் ஆச்சு போடுங்கடா. அது ப்ரோ ஏய் நீ பாயிண்ட் காலியாந்தலாம் இல்ல, சொன்னாதான் பாயிண்ட். என்ன நியாயமா இருக்கு. நான் அதுக்கப்புறம் சொன்னாலே எனக்கு பாயிண்ட் இல்லை, அதான் எனக்கு. சிம்பிளான படம் ரெடியா? நீ சொல்லி முடிச்சுட்டு உனக்கு தோணல மனசாச்சுக்கு அப்புறம் டைமிங் எப்போ நான் போய். சரி அதேதான். ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகேவா? ஏன் ஒயிட்லயே எடுக்குற? சிம்பிளான சொல்லு. இவர் ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலியோட டிவிஎஸ் ஒர்க் பண்ணிடுறாரு. பாபநாசம். ஓகே சரி நீ சொல்லி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கேமு. பாவனாஸ் 50 பாயிண்ட்ஸா? நான் 15.